இக்கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் அவருடைய நிலத்தில் விளைந்த தானிய வகைகளான தக்காளி, வெண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போன்றவற்றை காய்கறிகளை நல்லா விளைந்த காய்கறியில் மிதிவண்டியில் கொண்டு ஏறிட்டு சென்று தெருவோர மக்களிடமும் மற்றும் மார்க்கெட்டுகளிலும் விற்று நல்ல லாபத்தை பெற்று வந்தார். இருந்தாலும் அவர் பெற்று வந்த லாபம் சம்பாதித்தியம் அவருக்கு பத்தவில்லை. இந்த போதாத நேரத்தில் இன்னும் மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பதற்காக இவர் என்ன செய்தார் என்றால், இன்னும் மிகப்பெரிய காய்கறிகளையும் நல்ல மார்க்கெட்டில் லாபத்தில் விற்று வந்தார். அன்று ஒரு நாள் இவர் விற்கும்போது எதிர்பாராத விதமாக தள்ளாடும் வயதில் ஒரு பாட்டியம்மா ஒரு காய்கறி கூடையில் மிகுந்த காய்கறிகளில் விலை கம்மியாக விற்று வந்துள்ளார். அந்த பாட்டியை பார்த்தவுடன் என்ன ஆயிற்று, இவருக்கு வயது மிகவும் தள்ளாடும் வயது ஆக வேண்டியதே உள்ளது, இவர் இந்த வயதிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறாரே என்று அவருக்கு ஒரு ஆச்சரியம். இவருக்குடனே மிகப்பெரிய ஒரு யோசனை தோன்றியது. இந்த பாட்டியின் காய்கறிகளை இவருடைய காய்கறிகளையும் மாற்றிக்கொண்டு பண்டம் மாற்றும் முறையை இவர் ஆரம்பித்து வந்தார். அப்பொழுதுதான் இவருக்கு மிகுந்த யோசனை ஒரு மிகுந்த பலமாக அமைந்தது. இந்த பாட்டியின் காய்கறிகளை மிகுந்த அதிகமாக வாங்கி கொண்டு கம்மி விலையில் மக்களுக்கு விற்று மிகுந்த லாபத்தை பார்த்தார். ஒரு வழியாக இவருக்கான கடனும் அடைந்தது, இவருக்கான மிகப்பெரிய லாபமும் பெற்று வந்தது. ஒரு பக்கத்தில் அந்த பாட்டியின் சுமையும் குறைந்தது. ஒரு வழியாக இந்த பாட்டியும் இந்த கிராமத்து விவசாயியும் ஒன்றாக சேர்ந்து நல்ல மதிப்பை மக்களிடம் வரப்பையும் பெற்றார்கள். இந்த பாட்டி இந்த விவசாயிக்கு என்ன சொன்னார் என்றால், எனக்கு உதவி செய்ததுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயி அவர்களே என்றார். அதற்கு அந்த விவசாயி, நீங்கள் இந்த வயதிலும் ரொம்ப கஷ்டப்படுற வயதிலும் கஷ்டப்பட்டு கொண்டு வரும்போது என்னால் அதை தாங்க முடியவில்லை. ரொம்ப அளவுக்கு அதிகமான காய்கறிகளை மிக குறைந்த விலையில் விற்கிறீங்களே, எப்படி உங்களால் இது ஈடுகட்ட முடியுது என்றார் இந்த விவசாயி. அதற்கு அந்த பாட்டியம்மா, நான் என்ன செய்வது, எனது பேத பிள்ளைகள், என்னை பெற்ற பிள்ளைகளும் என்னை ஒதுக்கி விட்டார்கள். வயசான காலத்தில் என்னால் ஒன்றும் பண்ணவில்லை அப்பா. வேறு வழி இல்லாமல் தான் என் நிலத்தில் விளைந்த காய்கறிகளை குறைந்த விலைக்கு மக்களிடம் விற்று கொண்டிருந்தேன். சரியான நேரத்தில் எனக்கு நீ உதவி செய்தாய் என்றார் அந்த பாட்டியம்மா. அந்த விவசாயி ஒரு வழியாக திரும்பவும் அவருடைய நிலத்தில் மிக அதிகமாக காய்கறிகளை நட செய்தார். தண்ணி பாய்த்து கொண்டார். ஒரு காலகட்டத்தில் சுரைக்காய், பாவக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய் அதிகமாக நல்ல விளைந்து அமோக விளைச்சலை பெற்றது. அந்த காய்கறிகளை நல்ல விளைச்சலை கொண்ட காய்கறி எடுத்துக்கொண்டு எடைக்கு எடையுடன் மக்களின் முன்னால் எடைக்கெடை சரியான உபயோகத்தில் போட்டு நல்ல மதிப்பை பெற்று வந்தார். இதற்கு இன்னும் இவருக்கு அதிகமான செல்வமும் சேர்ந்தது, அதிகமான கடனும் மீண்டு வந்தது. இதனால் இவர் என்ன அதிகமான செல்வம் சேர்ந்தவுடன் இவர் ஏற்கனவே ஒரு வழியாக இன்னும் அதிகப்படியான நிலம் வாங்க சென்றார். ஒரு வழியாக சொந்தமாக அதிகமாக நிலம் வாங்கி அதிலும் அதிகமான காய்கறிகளை பயிரிட்டு மக்களிடம் விற்று வந்தார். செல்வம் இவருக்கு இன்னும் அதிகமாக ஒரு வழியாக இவர் மிகப்பெரிய ஒரு பழக்கடையையும் காய்கறி கடையையும் திருவோத மார்க்கெட்டில் ஆரம்பித்தார். இப்படியே 1, 2, 3 நாட்களாக, வாரங்களாக, மாதங்களாக கடந்து சென்றன.
சரியாக இவர் ரொம்ப